வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான முட்டை பணியார குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம முட்டை பணியாரம் பண்ணுறதுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அப்படியே பச்சையாக கூட முட்டையில் சேர்த்துடலாம். ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் வெந்தும் வேகாமலும் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்துட்டோம்னா அது வந்துட்டு அந்த மாதிரி நமக்கு நறுக்குன்னு கடிப்படாது. இந்த வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதே போல் ஒரு கொத்து கறிவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் வந்து 3 முட்டை எடுக்க போகிறேன், அதுக்கு இந்தளவு வெங்காயம் வந்து போதுமானது. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்க அவசியம் இல்லை, நம்ம குழம்புல இருக்கிற அந்த உப்பே வந்து இதுக்கு போதுமானது. இதை வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த பணியாரம் அப்படியே. இப்போ இது லேசாக கலந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம், அப்படியே லேசாக ஆறட்டும். இப்போ ஒரு பவுலில் நம்ம இந்த முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த முட்டை எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. முட்டை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம முட்டை பணியாரம் பண்ணிடலாம். இப்போது ஒரு பணியாரக்கல் வச்சு அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் லேசாக சூடாகும் போதே நம்ம வந்துட்டு இந்த கலந்து வச்சுருக்க முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் 3/4 பாகத்துக்கு ஊற்றுங்க. இப்போ இந்த முட்டை பணியாரம்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். ஒன்று நீங்கள் வந்துட்டு அதை ரெடி பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். நம்ம வந்து குழம்புல போட போகிறதுனால நான் வந்து உப்பு சேர்க்கலை. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடாகட்டும். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்க்குறேன். நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா நீங்கள் தாராளமாக அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த குழம்பு வந்து சிக்கன் குழம்புலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளேவரில் வந்து வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து வெந்தயம் தாளித்து அது கூட வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றி அரைச்ச தேங்காய் சேர்த்து அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன்,
அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள், இது வந்துட்டு சோம்பு, சீரகம், மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சது. ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கக்கூடிய அந்த தனியாத்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தனியாக சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வைங்க, ஏன்னா அந்த பணியாரம் அப்படியே நம்ம சேர்த்துக்க தண்ணியெல்லாம் அப்படியே உறிஞ்சிடும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த முட்டை பணியாரம், இதெல்லாம் வந்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னொரு கொதிக்க வச்சு நம்ம வெளில வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை இன்னொரு தடவை கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை பணியார குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.